ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரண் வலியுறுத்தல். அறத்துப்பாலில் பாயிரத்தில் இருக்குது. 31வது 40வது குறள் வரைக்கும் அறத்தை வலியுறுத்துறது தான் இந்த 10 குறள். சரி, என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம், நீ ஒரு நல்ல விஷயம், நல்ல அறம் சார்ந்த விஷயங்களை செஞ்சினா அது உனக்கு சிறப்பும் தரும், செல்வத்தையும் தரும். அதை விட இந்த உயிருக்கு வேறு செல்வம் ஏதாவது இருக்கா? ஆக்கம்னா செல்வம், உயிர், பொருள், உயர்வு எதுவும். இந்த அறத்தை விட இந்த உயிருக்கு வேறு ஏதாவது சிறப்பு இருக்க முடியுமா? அதுவே உனக்கு செல்வத்தையும் தரும், உயர்வையும் தரும், சிறப்பையும் தரும்னு சொல்கிறாங்க. சரி, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு. அறத்தை விட சிறந்த விஷயம் இந்த உயிருக்கு எதுவுமே கிடையாது. அறம் இருந்தாலே உனக்கு செல்வம் வரும், புகழ் வரும், எல்லாமே வரும். அதை மறந்தினா அதை விட ஒரு கேடான விஷயம் எதுவுமே கிடையாது. உனக்கு எல்லா தவறும் வரும். அறத்திலிருந்து நீ பிறல்னா, தவறிட்டினா உனக்கு தப்பு நடக்கும், அது உனக்கு கேடு விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, ஒல்லும் வகையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அதாவது ஒல்லும் வகையான், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவுக்கு அறத்தை உங்களால் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எந்த இடத்துலையுமே இடைவிடாமல், ஒவ்வாதே இடைவிடாமல், செல்லும் வாயெல்லாம், போகிற வழிகள் எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அறத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். மனத்துக்கண் மாசியிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அது மனசில் குற்றம் இல்லாதவனாக நீ இருக்கணும். அதுதான் சிறந்த அறம். உன் மனசாட்சியிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்டருந்து வேணால் நீ பண்ண தப்பை மறைச்சிடலாம், ஆனால் உன் மனசுக்கிட்டேருந்து மறைக்க முடியாது. அந்த மனசு குற்றமில்லாதவன் தான் இருக்கிறதுக்கு பேர் தான் தூய்மையான அறம். மற்ற அறமெல்லாம் சும்மா ஷோ ஆஃப் மாதிரி மேலோட்டமாக இருக்கிறது தான். உன் மனசுக்கு நீ குற்றமில்லாதவனாக இருக்கிறது தான் சிறந்த அறம். அடுத்து, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் ஈன்றது அறம். அழுக்காறு, ஒருத்த மேலே இருக்க பொறாமை, ஆசை, கோபம், கெட்ட வார்த்தை பேசுகிறது, கொடுஞ்சொற்களை பேசுகிறது, இந்த நாளும் இழுக்கா, ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லி எவன் ஒருவன் உதறி போடுறானோ அவன் தான், அதுதான் பெரிய அறம். நீ உதறி தள்ளுற பார்த்தியா, பொறாமை, ஆசை, கோபம், கெட்ட வார்த்தை, இது எல்லாத்தையுமே உதறி தள்ளுறல்ல, இது இழுக்கு, ஒழுக்கம் இல்லாத செயல்னு சொல்லி தள்ளுறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் இளமையாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், வயசான காலத்தில் நல்லது செஞ்சுக்கலாம், நேர்மையாக இருந்துக்கலாம், அறம் செஞ்சுக்கலான்னு இல்லாமல் இப்போலேருந்தே நீங்கள் அறம் செய்க. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, தள்ளி போடுவேன் செல்லாமல் இப்போலேருந்தே அறம் செஞ்சுட்டு இருங்க. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது நீங்கள் சாவர தருவாயில், இறக்கும் தருவாயில் நீங்கள் செஞ்ச அறம் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும், உங்களை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிக்கை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. சிவிக்கைனா பல்லக்கு தூக்கிட்டு போகிறவனை உள்ளே உக்காந்துட்டு இருக்கவன், இப்படி தாண்டா பண்ணணும், இந்த வழியில் தாண்டா அறம் பண்ணணும், நீ இப்படி தான் அறத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நீ எதுவும் சொல்லாது. அறத்தாறு இதுவென வேண்டாம், நீ மேலே உள்ளே உக்காந்துட்டு இருக்கவன் தூக்கிட்டு இருக்கவன்ட்ட சொல்லாத, அது நல்லது இல்லை, நீ பண்ணுறது நல்லதே கிடையாது, நீலாம் சொல்லாத, வழி அறம் செய்கிறதுக்கான வழியை நீ சொல்லாதன்னு சொல்கிறார். சரி, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை, அதாவது எந்த நாளும் கேப்பே இல்லாமல் டெய்லி ஒருத்தன் அறம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், நேர்மையாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கான்னா அதுவே அவனுடைய இந்த பிறவி பலன் இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப இந்த பிறவியை எடுத்துக்கிட்டே இருந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரியான இது இல்லாமல் அந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான கல்லாவே அந்த அறமே இருக்குமா. அறம் தடுத்துக்கும், நீ இதுக்கு மேலே மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அந்த அறம் தடுத்து நிறுத்தும், கல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. நீ அறம் நேர்மையாக இருந்து நல்லது செய்கிறதுனாலையோ அறம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுனால தான் உனக்கு வர்றது தான் உண்மையான இன்பம், உண்மையான புகழ். மற்ற புகழ் எல்லாமே சும்மா ஷோ ஆஃப், எதுவுமே இல்லை. அதனால் சிறப்பும் கிடையாது, புகழும் கிடையாது, இன்பமும் கிடையாது. சரி, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. அதாவது நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அறத்தோடு நடந்துக்கிறது தான். செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா, பழி செயல் செய்யாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்பாலதோறும் அரணே, நீ செய்ய வேண்டியது வாழ்நாளில் அறம் மட்டும்தான். செய்யாமல் காத்துக்க வேண்டியது பழி, யாருக்கும் எந்த பழியும் பண்ணாமல் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கிறது தான் நீ பார்த்துக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் 10ல் பார்க்கலாம்.